சோளிங்கரில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாமை அமைச்சர் காந்தி துவக்கி வைத்து சிறப்பித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா தலைமையில் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த முகாமை அமைச்சர் காந்தி துவக்கி வைத்து பார்வையிட்டார். அப்போது உடன் மாவட்ட மருத்துவ இணை இயக்குநர் தீர்த்தலிங்கம், துணை இயக்குநர் செந்தில்குமார், நகர்மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி அசோகன் ஆகியோர் உடனிருந்தனர். தகுதி நீக்க மசோதாவை வரவேற்பதாக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி அறிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஜனவரி 7ஆம் தேதி மதுரையில் புதிய தமிழகம் கட்சியின் 7வது மாநில மாநாடு நடைபெறவுள்ளதாகவும், இந்த மாநாட்டில் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்தான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக கூறினார். ஆணவ படுகொலை சம்பவங்களுக்கு அரசு தனிச்சட்டம் கொண்டுவர வேண்டும் என்று வருகின்ற செப்டம்பர் 17ஆம் தேதி அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்படும் என்று அறிவித்த அவர், பிரதமர், முதலமைச்சர் 30 நாளுக்கு மேல் சிறையில் இருந்தால் அவர்கள் பதவியிலிருந்து நீக்கக்கூடிய சட்டத்தை புதிய தமிழகம் கட்சி வரவேற்பதாக கூறினார். இந்த ஆணவ கொலைகள் நடப்பதை தடுப்பதற்குண்டான சட்டம் இயற்றப்படுமேயானால் அது பெருமளவு அந்த ஆணவ கொலைகளை தடுத்திடும். அதே போன்று பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் இந்த ஆணவ கொலைகளுக்கு எதிரான அல்லது அது குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் மட்டுமல்ல, அதில் ஒரு பாடத்தை கூட சேர்த்தால் தவறில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்தாகும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது சிவகங்கை காவல்துறை கண்காணிப்பாளரிடம் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மனு அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி, கூட்டத்திற்குள் வந்த 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை எச்சரித்து பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கத்தின் சார்பில் எடப்பாடி பழனிசாமி மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி புகார் மனு அளித்தனர். மக்களுக்கான உன்னதமான பணியை மேற்கொள்ளும் ஓட்டுநர்களை அச்சுறுத்தும் வகையில் பேசியதற்கு கண்டனம் தெரிவித்தனர். தாழம்பூரில் கருடா ஏரோஸ்பேஸின் புதிய பாதுகாப்பு ட்ரோன் வசதியை மத்திய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் தொடங்கி வைத்து வீரமரணமடைந்த ராணுவ வீரர்களின் மனைவியருக்கு இலவச ட்ரோன் பயிற்சி திட்டங்களையும் அறிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பூரில் உள்ள அக்னி தொழில்நுட்ப கல்லூரியில் கருடா ஏரோஸ்பேஸின் புதிய பாதுகாப்பு ட்ரோன் வசதி தொடங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் சஞ்சீவ் சேத்தி பாதுகாப்பு ட்ரோன் வசதியை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்து 5 மேம்பட்ட UAV அமைப்புகளை வெளியிட்டார். பனிச்சரிவால் பாதிக்கப்பட்ட உயரமான பகுதிகளில் தேடல் மற்றும் மீட்புப் பணிகளுக்கான ஆவலன்ஸ் வெக்கிங் ட்ரோன், விரைவான போர்க்கள ஆயுத உதவி வழங்கும் கேனிஸ்டர் டிராபிங் ட்ரோன் உள்ளிட்டவைகள் இதில் அடங்கும். தொடர்ந்து கருடா ஏரோஸ்பேஸின் பயணம் மற்றும் இந்தியாவின் பாதுகாப்பு, தயார்நிலை மற்றும் ட்ரோன் தொழில்நுட்ப பரிணாம வளர்ச்சிக்கான பங்களிப்புகளை உள்ளடக்கிய கருடா ரக்ஷா உடான் 2025 எனும் புத்தகத்தையும் அமைச்சர் சஞ்சீவ் சேத்தி வெளியிட்டார். விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக சிலைகள் செய்ய விதிக்கப்படும் கட்டுப்பாடுகளில் தளர்வுகள் வேண்டும் என்று சிலை தயார் செய்யும் தொழிலாளி வேண்டுகோள் விடுத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் அடுத்த முள்ளிக்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த சிலை செய்யும் தொழிலாளி சக்திவேல் என்பவர் இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி 3 அடி உயரம் முதல் 10 அடி உயரம் வரையிலான விநாயகர் சிலைகளை செய்து அசைத்துள்ளார். இதுகுறித்து நமது எம்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த சக்திவேல், அரசால் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் அனைத்தையும் கடைபிடித்து வருவதாக தெரிவித்த அவர், கட்டுப்பாடுகளில் சில தளர்வுகள் வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை விடுத்துள்ளார். தண்ணியில் பட்டு அடுத்த செகண்டே கரைஞ்சிடும் எல்லாமே. அதனால் பொல்யூஷன் எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. கடலில் கரைக்கிறதுனால அதில் இருக்க உயிரினங்களுக்கும் எந்த ஆபத்தும் கிடையாது. மீனோ இல்லை வேறு எந்த விதமான உயிரினங்களுக்கும் எந்த ஆபத்தும் வராது. தண்ணியே மாசுபடையாது. முதல்ல சொன்ன மாதிரி அந்த கட்டுப்பாடுகள்லாம் கொஞ்சம் தளர்த்தினாங்கன்னா நல்லாயிருக்கும். இருக்க வருஷத்துக்கு வருஷம் அதிகமான கட்டுப்பாடு போட்டுக்கிட்டே போகிறாங்க. அதாவது ஒரு இந்துக்கள் ஒரு விநாயகர் சக்தி இது பண்ணுறாங்க. அதில் யாராவது ஒருத்தர் 2 பேர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா மொத்தமாக எல்லாருமே அப்படிதான்ற மாதிரி பேச இது பண்ணுறாங்க. அது மாதிரிலாம் எல்லாருமே இது பண்ணக்கூடாது. அது மட்டும் கொஞ்சம் அந்த தளர்த்தினாங்கன்னா நல்லாயிருக்கும். கூடுதல் இயக்குநரை கண்டித்து வருகின்ற 25ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக தமிழக ஊரக வளர்ச்சித்துறை சங்க மாநில பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். சென்னை கூடுதல் இயக்குநர் ஆனந்தராஜ் தூய்மை பணியாளர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் சுழற்சி முறையில் விடுப்பு என அறிவித்தார்.
இந்நிலையில் தமிழக அரசு துப்புரவு பணியாளர்களின் நலன் கருதி இந்த உத்தரவினை ரத்து செய்ய வலியுறுத்தியும் உத்தரவு பிறப்பித்த கூடுதல் இயக்குநர் ஆனந்தராஜ் மீது நடவடிக்கை எடுத்திட கோரியும் நாளை மறுநாள் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஆர்ப்பாட்டம் நடத்தும் மறுநாள் அடிப்படை ஆதாரத்தை கேட்டு பொறுப்பாளர்கள் நேரில் சென்று கள ஆய்வு நடத்தப் போவதாக அறிவித்தார். 26/8/2025 மாநில நிர்வாகிகள் 17 பேரும் அவரை நேருக்கு நேர் சென்று இந்த உத்தரவு எப்படி வெளியிட்டீர்கள், இதற்கு அடிப்படை காரணம் என்ன, ஏன் இந்த அரசுக்கு விரோதமாக செயல்படுவதற்கு என்ன காரணம், உங்களுக்கு ஏதேனும் அரசியல் நோக்கம் இருக்கிறதா என்பதை கேட்டு வருவதற்காக செல்ல உள்ளோம் என்பதுதான் நாங்கள் தெரிவித்துக் கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். பொதுச் செயலாளர், தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் சங்கம். அண்ணாமலையார் கோவிலில் தனது மனைவியுடன் திரைப்பட நடிகர் விக்ரம் பிரபு சாமி தரிசனம் மேற்கொண்டார். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தனது மனைவியுடன் நடிகர் விக்ரம் பிரபு சுவாமி தரிசனம் செய்தார். அண்ணாமலையார் கோவிலில் சம்பந்த விநாயகர் சன்னதி, அண்ணாமலையார் சன்னதி மற்றும் உண்ணாமுலை அம்மன் சன்னதி மற்றும் நவகிரகங்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரகாரத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து வெளி பிரகாரத்திற்கு வந்த நடிகர் விக்ரம் பிரபு ரசிகர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். பரமக்குடி அருகே கனமழையின் போது இடி தாக்கி 2 சிறுமிகள் உயிரிழந்தது கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சுற்றுவட்டார பகுதியில் இடியுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. இந்நிலையில் அரியக்குடி புத்தூர் பகுதியைச் சேர்ந்த அஸ்திதா, சபிதா பானு ஆகிய 2 சிறுமிகள் இடி தாக்கி உயிரிழந்தனர். அரசு பள்ளியில் பயிலும் மாணவிகள் சகோதரிகள் பள்ளி விடுமுறை என்பதால் ஊருக்கு வெளியில் வேப்பங்குட்டையை கொடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது இடி தாக்கி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. சிறுமிகள் உடல் பிரேத பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் இச்சம்பவம் கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திமுக ஆட்சியில் ஊழல் நடந்ததாக இதுவரை ஆதாரத்துடன் யாரும் நிரூபிக்கவில்லை என்று செல்வபிறந்தகை தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வபிறந்தகை, தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் முதல்வரை அங்கிள் என்று விஜய் கூறியதை தவிர்த்து இருக்கலாம் என்று கருத்து கூறினார். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் வந்த கூட்டத்தை விட பீகாரில் ராகுல் காந்தி நடைபயணத்தில் இந்திய வரலாறு காணாத அளவில் கூட்டம் சேர்வதாக தெரிவித்தார். அது அப்படிலாம் பேசியிருக்க வேணா, தவிர்த்திருக்கலாம். ரைட்? எப்படிங்க? பீகார்ல போய் பாருங்க, எங்க தலைவர் ராகுல் காந்தியுடைய நடைப்பயணம், கட்டுக்கடக்காத கூட்டம். அது மாதிரி கூட்டத்தை இந்தியா கண்டிருக்கிறதான்றது தெரியாது. அப்படிப்பட்ட கூட்டம் நடந்திருக்கிறது. அவர்களுக்கு அவர்களுடைய கூட்டம் பெரியதாக சொல்வதற்கு அவருக்கு உரிமை உண்டு. ஆனால் இதை விட கூட்டங்கள்லாம் தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. விநாயகர் சிலை வைக்க அனைத்து துறையிலும் அனுமதி பெற வேண்டும் என்று ஓமலூர் டிஎஸ்பி சஞ்சீவ்குமார் அறிவுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் உட்கோட்ட காவல்துறை சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழா பாதுகாப்பு குறித்து போலீஸ் பொதுமக்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஓமலூர் உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சஞ்சீவ்குமார் மற்றும் 6 காவல்நிலைய ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் கலந்து கொண்டு பேசினர். இதில் விநாயகர் சிலை நிறுவ விரும்புவர்கள் சிலை நிறுவும் இடத்திற்கான அனுமதி, ஊராட்சி நெடுஞ்சாலை அதிகாரியிடம் தடையில்லா சான்று, ஒலிபெருக்கிக்கு காவல் நிலைய அனுமதி, ஒலிபெருக்கிக்கு காவல் நிலைய அனுமதி, மின்சார வாரியம், தீயணைப்புத் துறை என அனைத்து துறையிடமும் தடையில்லா சான்று பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. மேலும் சிலைகள் 10 அடிக்கு மிகாமல் இருக்க வேண்டும், அனுமதிக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே சிலை வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டதோடு அனுமதியின்றி சிலை வைத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டால் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. திமுக என்ற வேரை அசைக்கக்கூட முடியாது என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சுக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார். புதுக்கோட்டை கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கல்லூரியில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் மற்றும் ராணியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் மருத்துவ பரிசோதனை செய்யும் முகாம் ஆகியவை நடைபெற்றது. இதில் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன், ஆட்சித்தலைவர் அருணா ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர்.
நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்தித்த அமைச்சர் ரகுபதி, தங்களுக்கு தேர்தலை பார்த்து பயமில்லை, மக்களை சந்தித்து நாங்கள் ஆட்சிக்கு வர விரும்புகிறவர்கள் பாஜக குறுக்கு வழியில் ஏதேனும் வழக்கு போட்டு ஆட்சியில் இருப்பவர்களை சிக்க வைத்து பதவியை பறித்து ஆட்சிக்கு வர முடியுமா என்று கனவுகள் கண்டு கொண்டிருப்பதால் பாஜக குறுக்கு வழியில் ஏதேனும் வழக்கு போட்டு ஆட்சியில் இருப்பவர்களை சிக்க வைத்து பதவியை பறித்து ஆட்சிக்கு வர முடியுமா என்று கனவுகள் கண்டு கொண்டிருப்பதாக விமர்சித்தார். மேலும் நாங்கள் கனவு காண வேண்டும் என்ற அவசியமில்லை. அமித்ஷாவின் கணக்கிற்கு எல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அகில இந்திய நிலவரம் வேறு, தமிழ்நாட்டின் நிலவரம் வேறு. 2026 தேர்தலில் மீண்டும் அவர்களுக்கு பாடம் புகட்டப்படும் என்று தெரிவித்தார். மேலும் அமித்ஷாவால் திமுகவின் வேரை அசைத்து கூட பார்க்க முடியாது என்று கூறினார். எனவே திமுகவினுடைய வேரை அவர் தேடி கண்டுபிடிப்பதே அமித்ஷாவாலே முடியாது. கருப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுறதுனால தான் அந்த கருப்பு சட்டம்னு சொல்லிட்டு அந்த 30 நாள் சிறையில் இருந்தால் பதவி பறிக்கப்படுங்கிற சட்டத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. முதலமைச்சர் வந்து கருப்பு நடவடிக்கையில் ஈடுபடுறாருன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர் மீது என்ன நடந்தது, அமித்ஷா அன்றைக்கு குஜராத்தினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது என்ன நடந்தது, எல்லாவற்றையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இறுதியான ஒரு தீர்ப்பு. நாங்கள் நீதிமன்றத்தை நம்புகின்றவர்களே தவிர இவர்கள் கொண்டு வருகிற கருப்பு சட்டத்தை நம்புகின்றவர்கள் அல்ல. செஞ்சேரிமலை அருகே பேருந்தை முந்த முயன்ற போது எதிரே வந்த கார் மோதி கல்லூரி மாணவி மற்றும் அவரது தம்பி ஆகியோர் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடையும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை சூலூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் கல்லூரி மாணவி மற்றும் அவருடன் வந்த தம்பி ஆகியோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முன்னால் சென்ற தனது கல்லூரி பேருந்தை பிடிக்க முயன்று வேகமாக பயணித்ததில் எதிரே வந்த கார் மோதி விபத்தில் சிக்கியுள்ள நிலையில் வழக்கு பதிவு செய்த சுல்தான்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் விபத்து தொடர்பான பதைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.